Hi, this is Harini, life coach. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் வீடியோ தான் அபவுட் த ஹார்மோன்ஸ், எப்படி ஸ்ட்ரெஸ் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதனால நீங்கள் வந்து மெடிக்கல் பில்ஸ் எடுத்துக்கக்கூடாது, டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணக்கூடாதுன்னெலாம் இல்லை. திஸ் இஸ் நாட் அ சப்ஸ்டியூட். திஸ் இஸ் அ ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோ தான் நான் போட்டுறேன் இப்போது. ஓகே, இப்போது கார்டிசாலுங்கிறது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இந்த ஸ்ட்ரெஸ்னால என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய மூளையில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எல்லா ஆர்கன்ஸையுமே ஷேக் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு புளியை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் உங்களுக்கு? எவ்வளோ டென்ஷன் இருக்கும், வாழ்வா சாவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்கள் பிரச்சனைகள் பின்னாடி ஓடும் போது அந்த மாதிரி ஒரு புளியையோ பாம்பையோ மனசில் நினச்சிக்கிற மாதிரி எப்படி நீங்கள் ரிலாக்ஸாக ஹேண்டில் பண்ணணும், எமோஷனல் பேலன்ஸ் கொண்டு வந்தால் தான் ஸ்ட்ரெஸ் வந்து பேலன்ஸ் ஆகும். கனெக்ஷன் இருக்குது. இந்த ஹார்மோன்ஸ்க்கும் ஃபுட்டுக்குமே கூட கனெக்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து கரெக்டான நியூட்ரிஷன், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்காமல் நார்மல் ஃபுட்ஸ், எங்களுக்கு நியூட்ரியன் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கும் போதும் அந்த ஸ்ட்ரெஸ் பேலன்ஸ் ஆகுது. ஸோ காஃபிலாம் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுது ஸ்ட்ரெஸ்ஸை. அந்த மாதிரி எனக்கு முக்கியமான ஒரு ரீசன் கார்டிசாலுங்கிறது. ஸோ முக்கியமாக இந்த உமனுக்கு வெயிட் கெயின் ஆகிறது, கார்டிசால் வெயிட் கெயினை உண்டு பண்ணும் ஒரு சிலருக்கு இது வந்து இந்த அட்ரினலின் ரெஸ்பான்ஸை வந்து ஷேக் பண்ணி விட்டுரும். இந்த அட்ரினலின் ரெஸ்பான்ஸ்ன்றது என்னென்னா, எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு அந்த தாட் பேட்டர்ன் கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்படியே அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க. சிலதெல்லாம் எனக்குள்ளேயே போகட்டும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அது சில சமயம் ஹார்ட்டையும் பாதிக்கும், சிலருக்கு கிட்னியை பாதிக்கும், சிலருக்கு அந்த இன்சுலின் பிரச்சனையை க்ரியேட் பண்ணும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது தான் மனுஷனை வந்து போட்டு அமுக்கி ஒரு வழி ஆக்குறதே அதுதான். அதனால தான் நம்ம ரிலீவ் பண்ணிக்கணும், ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் பண்ணணும். ஒவ்வொரு ஆர்கனையும் அது வந்து பாதிக்குது. ஸோ அதுலேருந்து நீங்கள் எப்படி வந்து உங்களை ஃப்ரீ பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வீடியோ. இது த்ரெட்டன் பண்ணுறதுக்குள்ள எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிறது தான் ஸ்ட்ரெஸ்ஸு. எப்படி வெளியில் வருதுன்றது மட்டும் நீங்கள் அதே ப்ராப்ளம்குள்ளேயே இருக்காதீங்க, அதை கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள், ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறோம். ஓகே, இப்போ ஹாப்பி ஹார்மோன்ஸ்ன்றது டோபமைன், செரட்டோனைன், ஆக்சிடாக்சின், என்டார்ஃபின் அப்படின்னு 4 ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்குது. இது இருந்தால் ஒரு நல்ல எஃபெக்ட் நமக்கு கொடுக்கும், பாசிட்டிவான எஃபெக்ட் ஹெல்த்துக்கு கொடுக்கும். ஸோ டோபமைன்கிறதுமே அடிக்ஷனும் க்ரியேட் பண்ணும். டோபமைன் ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு பர்டிகுலர் இதை அச்சீவ் பண்ணும்போது கிடைக்கிறதாலையும், என்டார்ஃபின் எக்ஸசைசஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், என்கேஜ்மெண்ட்டில் கிடைக்கிறதா இருக்குது. செரட்டோனின்றது வந்து நம்ம கெமிக்கல்ஸ், அதாவது எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுக்கிறோம், எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ், மைண்ட்ஃபுல்னஸ், மெடிடேஷன்ஸ், அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் கிடைக்கிது. ஆக்சிடாக்சின்றது வந்து நம்ம பிடிச்சவங்களோடைய என்கேஜ் ஆகுறது, ஃபேமிலி கூட என்கேஜ் ஆகுறது,